வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ வந்து ஆர்ஆர்பி என்டிபிசியில் உள்ள டைப்பிங் எக்ஸாம்ஸை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபுல்லாக இப்போ. இப்போ என்டிபிசி டைப்பிங் எக்ஸாம்ஸ் எப்போவுமே எப்போ கண்டக்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் சிபிடி 2 முடிஞ்ச உடனே நமக்கு வந்து டைப்பிங் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுமாதிரி டைப்பிங் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது ரெண்டுமே இருக்கும் டைப்பிங் எக்ஸாமுக்கு அப்புறமே. சிஜிஎல் மாதிரி இந்த டைட்டோடு சேர்த்து டைப்பிங் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. இது தனியாக வந்து டைப்பிங் எக்ஸாம் செப்பரேட்டாக வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ இங்கிலீஷுக்கு டைப்பிங் பார்த்திங்கன்னா 30 words per minute வந்து நம்ம டைப் பண்ணுறாப்புல இருக்கும். அதுமாதிரி இந்த டைப்பிங்க்கு வந்து எவ்வளோ பேரை கால் ஃபார் பண்ணுவாங்கன்னா 1:8 டைம்ஸ் த வேக்கன்சி எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு கேண்டிடேட்ஸ் வந்து கால் ஃபார் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டைப்பிங் எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகியிருந்தாலுமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் ஃபில்டர் ஆக வேண்டியிருக்கும். ஃபில்டர் ஆகிட்டு தான் உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். அதுமாதிரி எரர் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 5% வந்து எரர் பர்சன்டேஜ் வந்து அலௌடு என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கு. அதுமாதிரி பேக் ஸ்பேஸு எடிட்டிங் எதுவுமே பண்ண முடியாது என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கு. அதுமாதிரி நார்மலாக வந்துட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃப் வந்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொஞ்சம் ஏதாவது இருக்கலாம். சும்மா ஒரு டாலரு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மாதிரி இருக்கும். அதுமாதிரி இந்த டேபிள் வச்சு போட்டு இப்போ நார்மலாக நீங்கள் டைப்ரைட்டிங் மிஷின்லலாம் பார்த்துருப்பீங்க. 2 டேபிள் போட்டு டேப்லர் காலம் மாதிரி போட்டு நம்பர் 1, 2 நம்பர் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக உள்ள மாதிரியெல்லாம் இதில் இருக்காது. ஜஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து அந்த பேராகிராஃப் வந்து சிம்பிளாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயினாக வந்து பிசியில் தான் கம்ப்யூட்டர் பிசி கொடுத்துருப்பாங்க. அதில் தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமாதிரி டைப்பிங் வந்து எந்தெந்த எக்ஸாம்ஸுக்கு வந்து நெசசரின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டு, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இதெல்லாம் கிராஜுவேட் போஸ்ட்டில் இந்த 2 எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக டைப்பிங் கிளியர் பண்ணியிருக்கணும். அதுமாதிரி அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டில் அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு இந்த 2 எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக வந்துட்டு டைப்பிங் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். இது வந்து டைப்பிங் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓவர்வியூ. அப்புறம் வந்துட்டு நம்ம நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறது இதுதான். நம்ம நோட்டிஃபிகேஷனில் டைப்பிங் எக்ஸாம்ஸ் பற்றி கொடுக்குறப்ப வந்து இதே தான் கொடுத்துருப்பாங்க. சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் இந்த ரெண்டு இதுக்கு மட்டும் டைப்பிங் வந்து கண்டிப்பாக குவாலிஃபை ஆகணும். அதுமாதிரி 30 words per minute இங்கிலீஷ்க்குனா 30 words per minute வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுமாதிரி எக்ஸம்ஷன் வந்து சும்மா அந்த பிளைண்ட்னஸ் அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு டைப்பிங் பண்ணணும்னு தேவை இருக்காது. அந்த சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப்பிங் எக்ஸாம்ஸ் இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் ஆக போகிறீங்க, இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணதில்லை அப்படின்னா என்னென்ன பண்ணி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் நிறையாவே இருக்குது, நான் ஸ்லோவாகவே டைப்பிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னா ஏதாவது டைப்ரைட்டிங் கிளாஸஸ் இருந்துச்சுன்னா நியர்பையில் இருந்துச்சுன்னா ஏதாவது ஜாயின் பண்ணுங்கள். நியர்பையில் இருந்தீங்கன்னா அவங்க ஸ்லோவாக வந்து சொல்லித் தருவாங்க 1 by 1. சரி, நல்ல டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே நீங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணி அதை டைப்பிங் ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு டைப்ரைட்டிங் கிளாஸில் போய் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு 6 months 1 yearக்கு அப்புறம் நல்ல ஸ்பீடில் இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் உள்ள கீஸ்லாம் வந்து ஹார்ட் கீஸாக இருக்கும் டைப்ரைட்டிங் மிஷினில் உள்ளது. அதுமாதிரி நமக்கு பிசியில் உள்ளதெல்லாம் சாஃப்ட் கீஸாக இருக்கும். அதில் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் வர்றப்போ உங்களுக்கு ஸ்பீடு வந்து நல்லா டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிடும் அந்த இது முடித்த உடனே. ஸ்டார்டிங்லேருந்து போனீங்கன்னா ஸ்லோவாக இருந்துட்டு நமக்கு அதுக்குள்ளே ஒரு 3 to 4 months நமக்கு எக்ஸாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஓரளவுக்கு செட் ஆகாது. ஆனால் ஸ்லோ பை ஸ்லோவாக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிடுறது ரொம்பவே பெட்ரு. இல்லை பிசியில் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய சாஃப்ட்வேர் இருக்கும் டைப்பிங்க்கு. ஏதாவது கிராக்டு வெர்ஷன் ஏதாவது இருந்தால் கூட கிடச்சதுன்னா கூட டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை வந்து அதில் உள்ள டைப்பிங் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுமாரி டைப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த ஃபிங்கர் பொசிஷன் வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். ASDF JKL செமிகாலன் தான் ஸ்டார்டிங்கில் டைப் பண்ணுறப்ப எல்லாருமே இதே தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த ஸ்டார்டிங் டைப் பண்ணுறப்ப இதுலேருந்து ஆரம்பிக்கணும். இதுலேருந்து ஆரம்பித்து எல்லா மேலே கீழே 3 rows ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்பிள் வேர்ட்ஸ்லாம் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமாதிரி ஃபிங்கர் பொசிஷன் கரெக்டாக இருக்கணும். அந்த 4 ஒரு விரலில் வச்சு மட்டும் டைப் பண்ணக்கூடாது. டைப் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஃபிங்கர்ஸுமே யூஸ் பண்ணி டைப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த பொசிஷன் கரெக்டாக எந்தெந்த இடத்துல வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அதுதான் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுமாரி மினிமம் குறைஞ்சது ஒரு காலையில் ஒரு 1 hour, ஈவினிங் ஒரு 1 hour கண்டிப்பாக டைப்பிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா 2 hours நான் சொல்கிறது மினிமம். உங்களுக்கு டைப்பிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைமு கிடச்சுன்னா கூட நல்லா ஜாஸ்தியாக கூட பண்ணுங்கள். அதுமாதிரி ஆன்லைன் ஃப்ரீ வெப்சைட்ஸ் நிறையா இது இருக்கும். அதுலேயுமே வந்துட்டு டைப்பிங் ஸ்பீட்லாம் இப்போ உங்கள் டைப்பிங் ஸ்பீடு எவ்வளோ வருது, ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா டைப் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா டைப்பிங் ஸ்பீடு எவ்வளோ வருதுன்னு சொல்லி சும்மா டைப் பண்ணி கூட நீங்கள் பாருங்கள்.
அதுமாதிரி என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் அக்யூரசி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபாஸ்ட்டாக நீங்கள் டைப் பண்ணுறதை காட்டிலும் அக்யூரசி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அக்யூரசி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா எரர் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ எரர் பர்சன்டேஜ் 5% தான் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பேக் ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அக்யூரேட்டாக டைப் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறத விட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு பிசி, லேப்டாப் அது எல்லாமே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே கூட ஓடிஜி வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு நார்மலாக டைப்பிங் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ கீபோர்டு மட்டும் வாங்கிட்டு ஒரு ஓடிஜி வச்சு கனெக்ட் பண்ணி ஃபோனில் கனெக்ட் பண்ணி நீங்கள் டைப்பிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ எதுவுமே ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா. அதுமாதிரி டைப்பிங் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்காதீங்க. ஸோ இது வந்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நல்லா டைப்பிங் பண்ணி நல்ல மார்க் வச்சுருந்தீங்கன்னா. அதேமாதிரி நல்ல நல்ல போஸ்ட்டாகவே கூட நீங்கள் போயிடலாம். டைப்பிங் கிளியர் பண்ணிங்க மார்க் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நல்ல போஸ்ட் கூட போயிடலாம். அதுமாதிரி போன என்டிபிசிலையுமே வந்துட்டு ஆக்சுவலாக நான் 94 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 80 ஸ்கோர் பண்ணியிருந்தான். ஸோ 80 ஸ்கோர் பண்ணிவிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தான். ஆனால் டைப்பிங் வந்து நல்லா பண்ணிட்டான். டைப்பிங் நல்லா பண்ணிட்டு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டே அவனுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நான் இது கிளியர் பண்ணி எனக்கு ஆனால் கன்ஃபார்ம் போஸ்டிங் வரும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு வந்து சீனியர் கமர்ஷியல் கிளர்க் கிடச்சிது. ஸோ எதுக்கு இதுனா நீங்கள் அதுக்கடுத்து ஒரு ஜாபுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். வீக்லி 5 days ஒர்க் பண்ணுறதுக்கும் வீக்லி 6 days ஒர்க் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த ஷிஃப்ட் வைஸ் மாறுறது கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு டைப்பிங்குமே வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாக இருந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக இதாக இருக்கும். அதேமாதிரி டைப்பிங் எக்ஸாம் அப்போ உங்கள் கீபோர்டு எப்போவுமே நல்லா செக் பண்ணிடுங்க. ஸோ கீபோர்டு வந்துட்டு நான் எக்ஸாம்ஸு சென்டர் போகிறப்பே வந்துட்டு அந்த கீபோர்டெலாம் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு கீபோர்டு ப்ரெஸ் பண்ணுறப்ப. அதுமாதிரி ஏதாவது ஒரு லெட்டர்லாம் இது பண்ண முடியலன்னா அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு போனோன்னே ஒரு பேனிக் ஆகிற மாதிரி ஆகிடும். என்னடா இது வீட்டில் நீங்கள் கீபோர்டில் யூஸ் பண்ணுறப்ப நல்லா சாஃப்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், வேகமாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாம் சென்டரில் கீபோர்டை அழுத்தவே முடியல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதேமாதிரி அந்த லெட்டர்லாம் டைப் பண்ணுறப்ப ஒழுங்காக எல்லா லெட்டரும் ப்ராப்பராக ப்ரெஸ் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இப்போ ஏதாவது ஒரு லெட்டர் ப்ரெஸ் ஆகலனாலும் உங்களுக்கு எரர் கவுண்ட்டு எங்கேயோ போய் நின்றோம். ஸோ அதனால் கூட உங்களுக்கு இதாகிற மாதிரி ஆகும். அதனால் அந்த ஏபிசிடி அந்த டோட்டல் லெட்டர்ஸ் எல்லாமே வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஒரு காமா, ஃபுல் ஸ்டாப்பு, செமிகோலன் இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வருதா, இல்லை ஏபிசிடியில் இந்த 26 லெட்டர்ஸ் வருதாங்கிறத ஃபஸ்ட் செக் பண்ணிடுங்க. உங்களுக்கு அதுக்குன்னே முன்னாடி டைம் கொடுப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிடுங்க. அதில் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. உடனே சொல்லி கீபோர்டை மாற்றிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதுமாதிரி ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சியில் வந்து டைப்பிங் பார்க்குறப்ப சிஜிஎலுக்கு நமக்கு தெரியும் 28 வேர்ட் பெர் மினிட் அடிக்கிற மாதிரி இருக்கும். சிஹெச்எஸ்எல் வந்து 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுமாதிரி என்டிபிசிக்கு 30 வேர்ட்ஸ் பெர் மினிட். ஸோ இது 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் தானே, இது ஈஸியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதுதான் இருக்கிறதுல என்னை கேட்டால் டஃப்னு சொல்லுவேன். ஸோ நான் இப்போ கூட இந்த 2 டைப்பிங்கில் நான் கிளியர் பண்ணிடுவேன்னு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆனால் இது வந்து இப்போ கொடுத்தீங்கன்னா கூட எனக்கு கிளியர் பண்ணணும்னு தெரில, ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்துட்டு அந்த பேக் ஸ்பேஸு மெயினாக என்ன ரீசன்னாலனா பேக் ஸ்பேஸ் அலௌடு கிடையாது. ஒரு ஆரோ கீஸை ப்ரெஸ் பண்ணி ஃபார்வேர்டு அந்த பேக்வேர்டு அதுவுமே போக முடியாது. ஸோ அது இருக்கிறனால நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் தப்பாகவே டைப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். அது நீங்கள் பேக் ஸ்பேஸ் எடுத்து மறுபடியும் பண்ணிங்கனாலும் அது எரர் கவுண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுமாதிரி எரர் பர்சன்டேஜும் பார்க்குறப்ப எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு எரர் பர்சன்டேஜ் 10% இருக்கும், இதுக்கு 5% தான் இருக்கும். ஸோ என்டிபிசி டைப்பிங்கை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.